ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெஜ் ரோல் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன், பாருங்கள். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 10 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். சைடில் அந்த அவுட்டர் லேயர் இருக்கும்ல, அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த ப்ரெட் பீஸ் இருக்குல்ல, அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து ப்ரெட் க்ரஸ்ட் எடுத்து வச்சுருக்குறோம்ல மிக்ஸி ஜாரில், அதை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் போட்டு அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு கண்ணாடி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் கொஞ்சமாக மீல் மேக்கர், ஆல்ரெடி ஊற போட்டிருந்தேன் மீல் மேக்கர், 2 பச்சை மிளகா, ஒரு பாதி பல்லாரி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 6 பல் பூடு, இவ்வளோ போட்டு கொஞ்சமாக குறகுறப்பாகவே அரைச்சிருங்க. நல்லா அரையக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துங்க. இதை வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், கொஞ்சமாக ஜீரக பொடி, கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு குட்டி கண்ணாடி பவுல் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரெட்டை போட்டு விரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை எடுத்து நம்ம கையிலேயே கொஞ்சம் ரோல் கணக்காக, ரோலுக்கு கொஞ்சம் நீளமாக வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி முடித்த பிறகு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியல, அதையும் டிப் பண்ணி அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் அப்படியே அடுக்கி வச்சுக்குவோம். அப்புறமா வானதி அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோலை போட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோல் வந்து என்னோடய முயற்சி, நானாக தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு கொடுத்தா என் பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.